இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த போன் வந்த உடனே 2 பேரும் தனியா போய் பேசுறாங்க. அந்த போன் வந்ததுல இருந்தே சுதாகர் சாரோட முகமும் சரியில்லை. உடனே 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் இவ்ளோ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லையே. அதுவும் மித்ராவை நான் முதல் முறையா இவ்ளோ டென்ஷனா இருக்கிறத பாக்குறேன். என்னவா இருக்கும்? இல்ல, என்னமோ தப்பா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆட்டோ ஆட்டோ அண்ணா அண்ணா அந்த பிரவுன் காரை ஃபாலோ பண்ணுங்க. போல ஏறுங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. கொஞ்சம் வேகமா போங்க. ஆதிய லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவனை கல்யாணம் பண்ணி அவன் பேர்ல இருக்கிற மிச்ச சொத்தையும் எழுதி வாங்குறதான உங்க வேலையே. அத மறந்துட்டீங்களா? உங்க கோவம் எனக்கு புரியுது சார். ஆனா நாங்க உண்மையா தான் இருக்கோம். நீங்க எங்களுக்கு செஞ்ச எதையுமே நாங்க மறக்கல. எங்க அண்ணனுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகி கஷ்டத்துல இருந்தப்போ நீங்க தான் உங்க கம்பெனில அவருக்கு மேனேஜர் வேலையை கொடுத்தீங்க. அப்புறம் அவருக்கு இவ்ளோ பெரிய கம்பெனியை கொடுத்து ஓனர் ஆக்கியிருக்கீங்க. ஆதிய ஃபாரின்ல பார்க்க வச்சு என்ன லவ் பண்ற மாதிரி நடிக்க சொன்னீங்க. எல்லாம் சரியா தானே போய்கிட்டு இருந்துச்சு. கல்யாணம் படிக்கலான்னு இந்தியாவுக்கு வந்தப்போதான் எல்லாமே மாறி போச்சு மேடம். அந்த பாரதி எங்க கண்ட்ரோல்ல இருக்கட்டும்னு ஆபீஸ்ல வேலையில இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம். ஆனா அதுதான் இங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. ஏய், சும்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. என்னைக்கு ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் சொல்ல ஆரம்பிச்சீங்களோ அப்பவே உங்களுக்கு கான்பிடன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆதியோட சொத்து மொத்தமும் என் கைக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய பிளானே பண்ணோம். கிட்டத்தட்ட எல்லாமே என் கைக்கு வந்துருச்சு. அவனோட வீடு, அவனோட கம்பெனி, இப்படி எல்லாமே எங்க கைக்கு வந்துருச்சு. அந்த ஆதி தான் சொத்துல பாதிய அவன் பொண்டாட்டிக்கு சொந்தம்னு உயில் எழுதி வச்சிருக்கான். அததான் என்னால வாங்க முடியல. அதுக்காக தான் உன்னை அவன் பொண்டாட்டி ஆக்கி சொத்தை எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி இப்படி மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனை அனுப்பலான்னு பார்த்தா இதெல்லாம் புரியாம நீ என்னடானா இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாரதிய பெரிய ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாரதிய அந்த ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போறா பாரு. இதெல்லாம் இதுக்கு மேல எங்களை நம்ப சொல்றீங்களா? இவங்க 2 பேரும் இந்த வீட்ல யார பார்க்க வந்திருக்காங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? பாரதி எப்படி ஏன் வீட்டு தேடி இங்க வந்தா? அதுவும் கரெக்டா வீட்டு வாசல் வரைக்கும் வந்து விசாரிக்கிற வரைக்கும் வந்திருக்கா? இல்ல மேடம், எங்களுக்கே இத பத்தி எதுவும் தெரியாது. இல்ல, எனக்கு புரியல. நாம எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பாரதி வீடு வரைக்கும் வந்திருக்கா. எப்படின்னு கேட்டா தெரியலன்னு அசால்ட்டா சொல்றீங்க. இத மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சது, அப்புறம் மொத்த ஆட்டத்தையும் களைச்சு விட்டுட்டு போயிருவான்.
அவளை பத்தி உங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த தடவையாவது ஜாக்கிரதையா இருங்க. ஏங்க கோவப்படாதீங்க. அவளை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல, அதனாலதான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டான். பரவாயில்ல, அந்த பாரத் எப்படி டீல் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அவளை நம்ம பாத்துக்கலாங்க. சுதாகர், மித்ரா, 2 பேரும் கம்பெனி வைக்கிற விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. அதுல கோட்டை விட்டுறாதீங்க. கிளம்புங்க 2 பேரும். மேனேஜர், மேடம். அந்த ஃபைல் அவங்க கிட்ட சரிங்க மேடம். இந்தாங்க. கொடுங்க. நாங்க போயிட்டு வரோம் மேடம். கிளம்பு மித்ரா, வா. பவானி, இவங்கள நம்பலாமா? நான் யாரையும் நம்ப மாட்டேன். இந்த நிமிஷம் இவங்க 2 பேரும் நமக்கு தேவை. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தேவையா இல்லையான்னு காலம் தான் டிசைட் பண்ணணும். மேனேஜர், அவங்க ஆதிக்கிட்ட டாக்குமெண்ட்ல சைனை வாங்கினதும் நீ உன் வேலையை ஆரம்பிச்சு. பார்த்து ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணிடாத. என்ன, இந்த டீலிங் முடிகிற வரைக்கும் இவங்க 2 பேரையும் நீ கூடவே வச்சுக்கோ. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். அப்புறம் வேலையை முடி, உனக்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்டா வரும். ஓகே மேடம். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். ஆ வரேன் சார்.